ஹலோ கைஸ். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஹலால் இன்வெஸ்டிங்னா என்ன, ஹராம் இன்வெஸ்டிங்னா என்ன. லைக் ஆல்மோஸ்ட் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் லைக் ஹலால்னா என்ன, ஹராம்னா என்ன. பட் திருப்பி நம்ம ஜஸ்ட் ஒரு வாட்டி நம்ம இன்வெஸ்டிங் பர்பஸில் எப்படி சொல்கிறாங்க, அதை பேஸ் பண்ணி நம்ம எப்படி இன்வெஸ்ட் பண்ணலாம்னு சொல்லி ஜஸ்ட் ஒரு ஓவர் லுக் பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ ஹலால் இஸ் நத்திங் பட் லைக் என்னென்ன மாதிரி விஷயங்களை நம்ம வந்து செய்யணும் அப்படின்னு சொல்லி நம்ம குரான்லேயும் ப்ளஸ் ஹதீஸ், அதுக்கப்புறம் என்னென்ன நம்ம இஸ்லாமிக் ரிலேட்டடாக புக்ஸில் இல்லைன்னா ஹலால்னு போட்டிருக்கோ, இல்லை எதெல்லாம் நீங்கள் செய்யக்கூடும், லைக் நீங்கள் செய்யலாம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறாங்களோ அதெல்லாம் ஹலால் திங்ஸ். எது நம்ம செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு இந்த திங்ஸ் இருக்குது. ஓகேவா? அது நம்ம செய்யக்கூடாது. ஸோ செய்கிறது ஹலால், செய்யக்கூடாதது ஹராம். ஓகேவா? ஸோ நம்ம டாபிக் உள்ள போகலாம். ஸோ ஹலால் இன்வெஸ்டிங்கில் பார்த்தா நமக்கு வந்து லைக் இந்த மாடர்ன் வேர்ல்டில் நமக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. பட் ஆனால் நமக்கு ஹலால்னு ஒரு ஆப்ஷன்ஸ் எதா இருக்குது அப்படின்னா இந்த 4 ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இந்த 4 ஆப்ஷன்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கோல்டு, செகண்ட் ரியல் எஸ்டேட். கோல்டு வந்து கோல்டு அண்ட் ரியல் எஸ்டேட்டில் எந்த ஒரு உங்களுக்கு வந்து லைக் பெருசாக எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லை, நார்மலாக இருக்கும். ஸ்டாக் மார்க்கெட்லையும் கிரிப்டோலையும் பார்த்தா உங்களுக்கு சில லிமிடேஷன்ஸ் இருக்கும், சில வந்து லைக் சேஞ்சஸ் இருக்குது நமக்கு என்னென்ன மாதிரி பண்ணக்கூடாதுன்னு சொல்லி. ஸோ அதை பற்றி நம்ம இன்டெப்த்தாக நம்ம அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம். ஸோ இப்போ ஓகே, ஹலால் பார்த்தாச்சு. இப்போ ஹராம் பார்த்தீங்கன்னா என்னென்ன கேட்டகிரிஸில் வரும் அப்படின்னு பார்த்துக்கலாம். ஸோ ஹராமில் பார்த்தா ஃபஸ்ட்டு பேங்க் இன்ட்ரெஸ்ட். ஸோ நம்ம இந்த இன்ட்ரெஸ்ட் கொடுக்கவும் கூடாது, வாங்கக்கூடாது. ஓகேவா? ஸோ மெயினாக இந்த ரிலேட்டடாக எந்த ஒரு கம்பெனிலையோ இல்லை எந்த ஒரு பொருளும் நம்ம இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறவும் செய்யக்கூடாது, வாங்கவும் செய்யக்கூடாது. நெக்ஸ்ட் கராருன்னு சொல்லுவாங்க, லைக் எக்ஸசிவ் அன்சர்டினிட்டி. லைக் இப்போ நம்ம ஒரு பொருள் நம்ம வாங்குறோம், இல்லை ஒரு எக்ஸாம்பிள் ஒரு கம்பெனியில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோம். ஓகே, அந்த கம்பெனியால் இன்னொருத்தங்களுக்கு தீங்கு விளைவிக்குது, இல்லைனா இன்னொருத்தவங்க வந்து பாதிக்கப்படுறாங்க அந்த கம்பெனியால். எக்ஸாம்பிள் இன்னும் சொல்ல போனால் நம்ம ரீசெண்டாக பார்த்தா நமக்கு லைக் இந்தியா பாகிஸ்தான் ஒரு பார்டர் இஷ்யூ நடந்தது 6 months பேக். அப்போ பார்த்தா லைக் இந்த டிஃபென்ஸ் ஸ்டாக்லாம் ரொம்ப ப்ரைஸ் லைக் இன்ட்டு XXX, XXX, 4x வரைக்கும் ப்ரைஸ் போச்சு சில ஸ்டாக்ஸ்லாம். ஸோ அந்த மாதிரி கம்பெனி சொல்கிறாங்க லைக் அது வந்து ஒரு டிஃபென்ஸுன்றது ஒரு வந்து லைக் ஒரு கம்பெனி ஒரு கண்ட்ரிக்கு தேவையான விஷயம்தான். பட் ஆனால் அந்த மாதிரி ஒரு செக்டாரில் இன்வெஸ்ட் பண்ணுறதுனால லைக் எவ்வளோ லைக் பாதிக்கப்படுறவங்க, லைக் இப்போ டெரரிஸ்டாக இருக்கிறவங்க பார்த்தா அவங்க ஒரு 8 பேர் ஆகுறாங்கன்னா லைக் இன்னோசன்ட் பீப்புள் ஒரு 1 or 2 members ஆகுறாங்க. ஸோ அதை வந்து அதனால வந்து அந்த எக்ஸசிவ் சர்டினிட்டி அந்த கான்செப்டில் வருது. ஓகே, தேர்ட் வந்து ஹராம் பிஸ்னஸ்னால் லைக் ஆல்கஹால், ட்ரக்ஸு, அதுக்கப்புறம் இந்த கேம்லிங் ரிலேட்டடாக நம்ம என்ன இந்த ஆன்லைன் கேமிங் இந்த மாதிரிலாம் வரும்ல, லைக் இந்த ரம்மியா. ஸோ அந்த மாதிரி ரிலேட்டடாக என்னென்ன ஸ்டாக்ஸ் இருக்கோ, லைக் ஸ்டாக்ஸ் ஒரு என்ன மாதிரி இன்வெஸ்ட் பண்ணணும், நம்ம அந்த மாதிரி பண்ணக்கூடாது. ஓகேவா? ஃபர்ஸ்ட் நம்ம ஜஸ்ட் ஒரு கோல்டை பற்றி ஒரு ஓவர்வியூ பார்த்துக்கலாம். கோல்டு பார்த்தீங்கன்னா லைக் இட்ஸ் 100% ஹலால், பட் அதுக்கு ஒரு கண்டிஷன் இருக்குது. ஸோ கோல்டு பார்த்தா நம்ம வந்து இப்போ வந்து ஜஸ்ட் ஒரு நேற்று முன்னாடிலேருந்து வந்ததில்லை. ஜஸ்ட் ஈவன் வந்து கோல்டு வந்து லைக் முன்னே எவ்வளோ வருஷங்கள்லாம் இருக்குது. ஈவன் இந்த பார்ட்டர் சிஸ்டம்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. லைக் வந்து இப்போ தான் அந்த கரன்சிலாம் இருக்குது. முன்னாடிலாம் பார்த்தா நீ ஒரு பொருள் கொடு, நான் ஒரு பொருள் கொடுக்குறேன், அந்த மாதிரி கான்செப்ட் தான். ஸோ அந்த மாதிரி காலத்துலேருந்தே இருக்குது நம்ம கோல்டு நமக்கு. ஸோ அதே மாதிரி தான் இந்த கோல்டு, சில்வர், அதே மாதிரி லைக் பிளாட்டினம், எமரால்டு, அந்த மாதிரி நமக்கு எந்த ஒரு ஜெம்ஸ் நேச்சுரல் திங்ஸ் நம்ம வந்து பை பண்ணுறதோ செல் பண்ணுறதோ அதில் எந்த ஒரு காம்ப்ளிகேஷன்ஸ் இல்லை நமக்கு. பட் அதில் எந்த பாயிண்ட்டை குறிப்பிட்ட ஹராம்னு சொல்கிறாங்க நமக்கு, லைக் நம்ம இந்த கோல்டில் லெவரேஜ் பண்ணுவோம். நம்ம சில லைக் ஏதாவது ஒரு பிரச்சனை நமக்கு லைக் இஷ்யூஸ் நமக்கு இருக்குது அப்படின்னா நம்ம வந்து நம்ம கிட்ட இருக்கிற கோல்டை வந்து நம்ம பேங்க்கில் போய் வைப்போம், இல்லை ஏதாவது ஒரு லைக் இந்த பான் ஸ்டோரில் வைப்போம். ஸோ அவன் என்ன சொல்லுவான், லைக் உங்களுக்கு வைங்க, 1 month டைம் இருக்குது, 2% அப்படின்னு சொல்லுவான். ஸோ அந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் கொடுக்கவும் கூட வாங்கக்கூடாது. அதை வந்து பர்டிகுலர் அந்த ஒட்டிங்க ஹராம் சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ மற்றபடி கோல்டை நீங்கள் என்ன வேணால் பை பண்ணல, என்ன வேணால் செல் பண்ண, ஸோ எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நெக்ஸ்ட் பார்த்தா ரியல் எஸ்டேட் ஹராமா ஹலாலாக பார்த்துடலாம். ஸோ ரியல் எஸ்டேட்டும் பார்த்தா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் 99% ஹலால் தான் உங்களுக்கு. லைக் நீங்கள் எங்கே வேணால் பை பண்ணலாம், எங்கே வேணால் செல் பண்ணலாம். பட் என்ன ஒரே ஒரு கண்டிஷன்னா, இப்போ நீங்கள் வாங்கக்கூடிய இடம் வந்து பார்த்தா, இல்லை ஒரு வீடு வாங்குறீங்க, ஒரு லைக் ஒரு 50 lakhs ஒரு வீடு வாங்குறீங்க, இல்லை 1 crore வீடு வாங்குறீங்கன்னா நீங்கள் அந்த 1 crore நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் கேஷ் கொடுத்து வாங்கணும். ஓகேவா? இல்லையா ஷரியா கம்பெனிஸ் கொடுத்து லைக் இப்போ வந்து லைக் ஷரியா கம்பெனின்ட்டும் ஹராம் ஃபைனான்சிங் பேங்க் ஏன் போகிறாங்க. இப்போ ஷரியா கம்பெனி ரிலேட்டடாக இருக்க பேங்க்ஸ்லாம் பண்ணுவாங்க. லைக் இந்த நமக்கு லைக் இந்த சவுதி அரேபியா, யூஏஇ, லைக் அந்த மாதிரி கண்ட்ரீஸ்லாம் பார்த்தா நமக்கு இந்த ஷரியா கம்பெனிஸ் பேங்க் இருக்குது.
ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நீங்கள் இப்போ நீங்கள் 1 லேக் லோன் வாங்குறீங்கன்னா 1 லேக் மட்டும் தான் திருப்பி கேட்பாங்க, உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஸோ அந்த மாதிரி பேங்க்ஸில் நீங்கள் லோன் வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நீங்கள் வந்து தாராளமாக நீங்கள் இஎம்ஐயோ பேங்க் லோனாக கட்டி வாங்கலாம். பட் ஆனால் நீங்கள் நம்ம இப்போ கண்ட்ரியில் இந்தியா மற்ற கண்ட்ரிஸ்லாம் பார்த்தா நமக்கு இன்ட்ரெஸ்ட் நமக்கு இருக்கும். நீங்கள் இப்போ 1 crore இப்போ நீங்கள் பேங்க் லோன் வாங்குறீங்க வீடுக்காக அப்படின்னா நீங்கள் ஆல்மோஸ்ட் ஒரு 1.5 crores வரைக்கும் நீங்கள் ஆல்மோஸ்ட் 50 lakhs 30 to 50 lakhs உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் வர மாதிரி இருக்கும், டிபெண்ட் அப்பான் த இயர்ஸ் வரும். ஸோ அந்த மாதிரி ஒரு நீங்கள் இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறதும் வாங்கக்கூடாது. ஸோ அதனால அந்த ஒரு பர்டிகுலர் இஎம்ஐ போகக்கூடாது, பேங்க் லோனில் இருக்கக்கூடாது, இன்ட்ரெஸ்ட் கட்டாதீங்க. ஸோ இந்த மாதிரி கான்செப்ட் வந்து ரியல் எஸ்டேட் ஒரு வீடு வாங்குறது வந்து தவிர்க்கலாம் நம்ம. நெக்ஸ்ட்டு பார்த்தா மெயினாக இங்கே வர்றதை பார்த்தா ஸ்டாக் மார்க்கெட் ஹலாலா ஹராமா. எப்படி நம்ம கோல்ட்லையும் நமக்கு ஒரு குறிப்பிட்ட ஒரு பாயிண்ட் நம்ம ரியல் எஸ்டேட்லையும் ஒரு குறிப்பிட்ட பாயிண்ட் நமக்கு ஹராமா இருக்கும், அதே மாதிரி நமக்கு ஸ்டாக் மார்க்கெட்லையும் பார்த்தா ஆல்மோஸ்ட் நமக்கு அந்த ஒரு டிஃப்ரென்ஷியேஷன் இருக்குது. இப்போ நம்ம எக்ஸாம்பிள் பார்த்தா நம்ம ஐடி சர்வீஸ் கம்பெனிஸ் இந்த டிசிஎஸ் இன்ஃபோசிஸ் எல்லாம் சொல்லுவாங்க, ப்ளஸ் ஃபார்மசூட்டிக்கல் கம்பெனி, கன்சியூமர் குட்ஸ், இந்த மாதிரி ஒரு 10 செக்டார்ஸ் வச்சிருக்கேன். ஸோ இந்த மாதிரி செக்டார்ஸ்ல நம்ம தாராளமாக இன்வெஸ்ட் பண்ணலாம், எந்த பிரச்சனையும் இல்லை நமக்கு, இதெல்லாம் ஹலால். செகண்ட் பார்த்தா எந்தெந்த செக்டர்ஸ் ஹராம், இந்த ஹராம் பேஸ்டு செக்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே பார்த்தா கேம்லிங்கு, டொபாக்கோ, சினிமா, ஆர்ம்ஸ் டீலிங் நம்ம சொன்ன மாதிரி, அதே மாதிரி பேங்கிங் செக்டர்ஸ், இந்த மாதிரி கம்பெனிஸ்ல நம்ம இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது. மேலும் இன்னொரு ஸ்டாக் மார்க்கெட்டில் என்ன இம்பார்ட்டன்ட்னா ஒரு கம்பெனிக்கு இந்த ஹலால் கேட்டகரிஸ் நீங்கள் இப்போ நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கிறீங்க, கம்பெனியில் நம்ம தாராளமாக இன்வால்வ் ஆகலாம். பட் ஆனால் அதில் ஒரு கால்குலேஷன், குறிப்பிட்ட கால்குலேஷன். எப்படி நம்ம இன்ட்ரெஸ்ட் வந்து கொடுக்கக்கூடாது, வாங்கக்கூடாதோ அதே மாதிரி நம்ம இன்வெஸ்ட் பண்ணுற கம்பெனியும் இன்ட்ரெஸ்ட் கொடுக்க வாங்கக்கூடாது. பட் ஆனால் அதுக்கு சர்டன் கண்டிஷன்ஸ் இருக்கு. இந்த டெப்ட் ரேஷியோ பார்த்தா அது டோட்டல் டெப்ட் வந்து மார்க்கெட் கேபிடலைசேஷன் அந்த பர்டிகுலர் கம்பெனியோட மார்க்கெட் கேபிடலைசேஷன் வச்சு வந்து நம்ம டிவைட் பண்ணால் ஆல்மோஸ்ட் அது 30% கீழே இருந்தால் இட்ஸ் ஹலால். அதே மாதிரி அக்கௌண்ட்ஸ் ரிசீவபிள் ரேஷியோ, அதுக்கப்புறம் இன்ட்ரெஸ்ட் இன்கம் ரேஷியோ, இதை வந்து இதெல்லாம் பார்த்தா இந்த மேஜராக இந்த 3 கண்டிஷன்ஸ் தான் நமக்கு. ஓகேவா, இந்த 3 கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா நம்ம இந்த கம்பெனி வந்து தாராளமாக நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம், எந்த ஒரு நம்ம காம்ப்ளிமெண்ட்ஸும் இல்லை. ஓகேவா, ஸோ நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றி தான் நம்ம அப்கமிங் வீடியோஸ் நம்ம கொஞ்சம் இன்டெப்டாக பார்ப்போம், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்ப்போம், எப்படி நம்ம ஹலால் ரிசர்ச் பண்ணுறது எல்லாம் என்னென்ன பண்ணலாம்னு சொல்லி. ஸோ நீங்கள் கவலையப்பட தேவையில்லை, நம்ம ஸ்டெப் பை கைட் பண்ணி நம்ம ஃபர்தராக நம்ம வந்து நம்மளோட ஹலால் ஜர்னியில் ஸ்டாக் மார்க்கெட் இன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக் என்னன்னா, ரீசெண்ட் இயர்ஸில் ஒரு பூமியான டாபிக் என்னன்னா கிரிப்டோ ஹலாலா ஹராமா அப்படி ஒரு பாயிண்ட்ல இருக்குது. இனிஷியலாக கிரிப்டோ வந்து ஃபேமஸ் ஆகும்போது ஒரு 5-6 years பிஃபோர் பார்த்தா கிரிப்டோ ஃபேமஸ் ஆகும்போது அது வந்து ஹராம்னு சொல்லியிருந்தாங்க. பட் ஸ்டில் பார்த்தா கிரிப்டோ வந்து ஹராமா ஹலாலா வந்து ஒரு மாதிரி கன்ஃபியூஷன்லேயே போயிட்டு இருக்கு. அன்டில் இப்போ ரீசன்ட் இயர்ஸ்ல பார்த்தீங்கன்னா நம்ம சொன்ன மாதிரி இந்த முஸ்லீம் கண்ட்ரீஸ்லாம் பார்த்தா நமக்கு கிரிப்டோ வந்து இட்ஸ் லீகல் பண்ணுறாங்க, இட்ஸ் ஹலால் அப்படின்னு சொல்லி லீகல் பண்ணுறாங்க. பட் என்ன ஒரு கண்டிஷன்னா நமக்கு ஆஸ் ஏ முஸ்லீமா ஹராம் ஹலால் எதை டிபெண்ட் பண்ணுறாங்கன்னா, இப்போ நீ ஒரு ஃபிசிக்கல் ஃபார்மில் ஒரு திங் ஒன்றா உங்களால் வச்சுக்க முடியுமா, இட்ஸ் ஹலால் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் அந்த கண்டிஷனில் பார்த்தீங்கன்னா பிட்காயின் நம்மளால் ஃபிசிக்கலாக வச்சுக்க முடியாது. பட் ஆனால் பிட்காயின் இட்ஸ் எ கரன்சி, கைண்ட் ஆஃப் கரன்சி அது. ஓகே, எப்படி நம்ம இப்போ ஆன்லைனில் ஒரு கண்டிஷன், நம்ம இப்போ எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஜிபே யூஸ் பண்ணுறோம். இப்போ நீங்கள் உங்கள் காசு என்ன பண்ணுவீங்க, நீங்கள் பேங்க்கில் டெபாசிட் பண்ணுவீங்க, அது வந்து உங்கள் ஜிபே லிங்க் பண்ணுவீங்க, ஜிபேலேருந்து மணி சென்ட் பண்ணுவீங்க, திஸ் டிரான்சாக்ஷன் ஹேப்பன்ஸ். சேம் பிட்காயின் அதே மாதிரி தான், நீங்கள் ஜஸ்ட் பிட்காயின் வாங்குவீங்க, ஸோ பேஸ்ட் அப் பண்ணி டிரான்சாக்ஷன் ஆகும். பட் ஆனால் இது வந்து கம்ப்ளீட்லி வந்து இது வந்து ஹலால் ஹராம் வந்து பார்த்தா ஸ்டில் வந்து ஒரு கன்ஃபியூஷனில் போயிட்டு இருக்கு. பட் இட்ஸ் அதான் லாஸ்ட் மினிட்னா கரன்சி கான்செப்ட் ஹலால் அப்படின்னு சொன்னீங்கன்னா கிரிப்டோ இட்ஸ் அப்சல்யூட்லி ஹலால். நம்ம கிரிப்டோவில் இன்வெஸ்ட் பண்ணுவோம், பட் ஆனால் அதுலேயும் பார்த்தா நிறைய ஒரு பிட்காயின் மட்டும் இல்லை, ஆல்மோஸ்ட் அதுலேயும் பார்த்தா மோர் தேன் 30,000 கரன்சிஸ் இருக்குது. ஸோ அந்த 30,000 கரன்சிஸில் நம்ம எப்படி இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நம்ம அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம். ஸோ இது நம்ம ஹலாலாக எப்படி இன்வெஸ்ட் பண்ணலாம், ஸோ அதுவும் அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம். நீங்கள் எதை பற்றியும் கவலைப்பட தேவையில்லை, நம்ம சேனலில் எல்லாம் ஈச் அண்ட் எவ்ரி திங் டாப் டு பாட்டம் ஹலால் ரிலேட்டடாக ஈச் அண்ட் எவ்ரி செக்டர் பற்றி வீடியோ போடலாம், ஈச் அண்ட் எவ்ரி திங் பற்றி ஹலாலாக இருக்கிற எல்லா பற்றியும் வீடியோஸ் பண்ணலாம். ஈவன் உங்களுக்கு இருக்கிற கொஷின்ஸ்க்கு நம்ம வந்து ஆன்சர் பண்ணி போடுவோம். ஸோ வந்து நம்ம இப்போ வந்து ஜஸ்ட் ஒரு ப்ரீஃபாக பார்த்துருக்குறோம் இது ஹலால் ஹராம்னு சொல்லி. இதை பற்றி தான் நம்ம வந்து ஃபர்தர் நம்ம சேனலில் இருக்கிற எல்லா வீடியோஸும் வரும். ஸோ நீங்கள் நம்ம ப்ராப்பராக இன்வெஸ்ட் பண்ணி நம்ம நெக்ஸ்ட் ஒரு 15 to 20 years நம்ம மெயின் கோலாக இன்வெஸ்ட்மெண்ட்றது பார்த்தா ஒரு லாங் டைம் தான் பண்ண போகிறோம். நம்ம ஜஸ்ட் நம்ம இன்னைக்கு காசு போட்டு நாளைக்கு காசு இருக்குது அந்த மாதிரி கான்செப்ட்ஸ் இல்லை நமக்கு. ஜஸ்ட் ஒரு 15 to 20 years நம்ம இன்வெஸ்ட் பண்ண போகிறோம். இப்போ ஈவன் இப்போ நம்ம கோல்டு வாங்குறோம்னாலும் நம்மளோட இப்போ சப்போஸ் கேர்ள் சைல்டு இருக்குன்னா கேர்ள் சைல்டோட ஹைப்பர் ஸ்டடீஸ், கேர்ள்ஸ் சைல்டோட மேரேஜ்,
இதுக்காக தான் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணுவோம். லைக் இப்போ சப்போஸ் சேம் ஃபார் மேல் சில்ட்ரன், சேம் ஃபார் அவங்களோட அப்பர்